இன்னைக்கு காலையில நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல அரிசியை பத்தி ஒரு பதிவு போட்டு ஆன் த வேங்கிற மாதிரி நான் போட்டிருந்தேன். பிகாஸ் அரிசியை வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாரு ட்ரம்ப். அமெரிக்காவின் விவசாயிகள் நலன் கருதி ஒரு கூட்டம் கூட்டப்பட்டு அதுல கேள்வி கேட்கப்படுது. இது மாதிரி டேரிஃப் போட்டதுனால நம்ம ரைஸ் ஃபார்மர்ஸுக்கு நிறைய லாபம் அடைஞ்சிருக்கு. இந்தியா, தாய்லாந்து, வியட்நாம் மாதிரியான நாடுகள் அவங்களுடைய அரிசியை அமெரிக்கால அதிகமா டம்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் லைக் தே ஆர் சீட்டிங். இது மாதிரி இந்தியா மாதிரியான நாடுகள் அதிகமாக அரிசி அமெரிக்கால தொடர்ந்து டம்ப் பண்ணும் காரணத்தினால நம்ம நாட்டுல அரிசியை உருவாக்கும் விவசாயிகள் அவங்க அரிசியை பெருசா நம்ம நாட்டுல விற்க முடியல அப்படிங்கிற குற்றம் வைக்கப்படுது. இதற்கு உடனே ட்ரம்ப் எந்த நாடு, யார் யாரெல்லாம் இன்னும் அரிசி இங்க அதிகமா டம்ப் பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்தியா மாதிரி அப்படிங்கிற இந்தியாவா அப்படின்னு உடனே ஸ்காட் பெசன்ட் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறாரு. யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், யூஎஸ் நேஷனல் ட்ரெஷரி உடைய ஹெட் ஸ்காட் பெசன்ட். அவரிடம் கேட்கப்படுது, ஏன்பா இந்தியா அரிசியை டம்ப் பண்றாங்களா என்ன, எப்படி அவங்க டம்ப் பண்றாங்க அப்படின்னு கேட்க, India. Tell me about India. Why is India allowed to do that? They have to pay tariffs. Do they have an exemption on rice? No, sir. We're still working on their trade deal. Yeah, but they should be dumping. I mean, I heard that. நெகோசியேஷன் டேபிள்ல இன்னும் ட்ரேட் டாக்ஸ் ஆனது போயிட்டு இருக்கு, அதனால அவங்க மேபி டம்ப் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஸ்காட் பெசன்ட் சொல்ல, அவங்க மேலதான் டேரிஃப் இருக்கு, 50% டேரிஃப் இருக்கும்போது எப்படி அவங்க அரிசி இங்க இவ்வளவு அதிகமா டம்ப் ஆகுது, எப்படி மக்கள் வாங்குறாங்க, நோ சான்ஸ். ஆனா எப்படி நடக்குது இது அப்படின்னு அவரு கேட்கிறாரு. சரி, நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்த அசோசியேஷன், அதாவது ஃபார்மர் அசோசியேஷன் கேள்வி கேட்கறவங்க கிட்ட ட்ரம்ப் கேட்கறாரு. சரி, நீங்க சொல்லுங்க எந்தெந்த நாடுகள் எல்லாம் நம்ம நாட்டுல அதிகமா அரிசியை டம்ப் பண்றாங்க அப்படின்னு கேட்க, இந்தியா, வியட்நாம், தாய்லாந்துன்னு சொல்ல ஸ்காட் பெசன்ட் நோட் எடுக்க சொல்றாரு. அவரும் நோட் எடுத்துக்கிறாரு. ஓகே, பாத்துக்கலாம், இவங்க தானே அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் செய்கையை காமிக்கிறாரு. ஆல் ரைட், புரிஞ்சிருச்சுடா, புரிஞ்சிருச்சு. இந்தியாவின் அரிசிக்கு நீங்க குறி வைக்கிறீங்க, இந்தியாவின் அரிசி உள்ள வரதை தடுக்க போறீங்க, அதுதானே உங்க விவசாயிகளின் நலனை காக்குறேன்னு சொல்லிட்டு இந்தியா மீது இன்னும் ஒரு காழ்ப்புணர்ச்சி நீங்க காட்டுறீங்க, அவ்வளவுதானே. ஆல் ரைட், இதுதான் சமாச்சாரம். பிராக்டிக்கலா கொஞ்சம் டேட்டாவோட நம்ம உள்ள போவோம். அமெரிக்காவின் விவசாயிகள் உருவாக்கும் அரிசியில அவங்க நாட்டிலேயே எத்தனை % கன்சியூம் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 80% உள்நாட்டிலேயே அவங்களுடைய அரிசி கன்சியூம் ஆகுது. 100% அமெரிக்காவின் அரிசி உள்நாட்டுல உருவாக்கப்படுதுன்னா அதுல 80% அவங்க நாட்டிலேயே வாங்கிக்கிறாங்க. மிச்சம் மீதி அந்த 20-15% தான் இம்போர்ட் ஆகக்கூடிய அரிசி அவங்க நாட்டுல சேல்ஸ் ஆகுது அப்படின்னு கூகுள் கிட்ட இருந்து நான் டேட்டா எடுத்தேன். இந்த 20-15% கூட நம்ம மாதிரி இந்தியர்கள், வெளிநாட்டுல இருக்கிறவங்க இந்த பாஸ்மதி அரிசி சாப்பிடணும் அது இதுங்கிற மாதிரி அது போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபார்மர்ஸ் ஆர் ஐ திங்க் ஹாப்பி. ஏன்னா அவங்க உருவாக்கும் அரிசியில 80% அவங்க நாட்டிலே விற்குது அப்படின்னா எப்படி வெளிநாட்டுல இருந்து டம்ப் ஆகும் அரிசி அவங்களுடைய மார்க்கெட்டை ஷேக் பண்ணும். இதோட இன்னொரு செய்தி நான் சொல்லட்டுமா, இந்தியா ரைஸ் எக்ஸ்போர்ட்டர்ல நம்பர் 1 கண்ட்ரியா இருக்கு. பல நாடுகளுக்காக 173 நாடுகளுக்கு இந்தியா ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணி நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறாங்க. 5வது இடத்துல அமெரிக்கா இருக்கிறாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அமெரிக்கா அவங்களுடைய அரிசியை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணும் இடத்துல 5வது இடத்துல இருக்கிறாங்க. அண்ட் பாதிக்கு பாதி அரிசி அவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நம்ம கணக்கு எடுத்தோன்னு வைங்களேன், 100% அரிசி அமெரிக்க விவசாயிகள் உருவாக்குறாங்கன்னா அதுல 45ல இருந்து 50% அரிசியை எக்ஸ்போர்ட்டுக்கு அவங்க வச்சுக்கிறாங்க. மிச்சம் 50% இருக்கும் அரிசியில 80%, அதாவது 50% அரிசியில 80% அவங்க நாட்டிலே கன்சியூம் ஆகுது. ஆக்சுவலா இதுதான் நடந்துகிட்டே இருக்கு. இதுதான் கூகுள் டேட்டா மூலியமா என்னால தெரிஞ்சுக்க முடியுது. இதை தான் உங்களுக்கும் ஷேர் பண்றேன். ஸோ அரிசி பிசினஸ் அமெரிக்கால நல்லா தான் போயிட்டு இருக்கு, எந்த ஒரு குறையுமே இல்லை. அந்த 20ல இருந்து அந்த 25% எங்க அடி வாங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இம்போர்ட் ஆகும் அரிசியானது அமெரிக்காவிலே விளைவிச்சு விற்கப்படும் அரிசியின் விலையை காட்டிலும் மலிவா கிடைக்கும் காரணத்தினால நிறைய மக்கள்கள் இம்போர்ட்டட் அரிசிக்கு விரும்பி போறாங்க. இதனால எங்களுக்கு 20% பிசினஸ் வந்து பாதிப்பாகுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கொஸ்டின்ஸ் அங்க வரலாம், ஃபார்மர்ஸோடைய கொஸ்டின்ஸ் வரலாம். ஏன்னா ஏற்கனவே அவங்க நாட்டுல பல டேரிஃப்னு போட்டு அவங்க பொருளுக்கு அவங்க அதிகமான விலையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வாங்கும் திறனையும் அஃபெக்ட் பண்ணும் அளவுக்கு விலைவாசி அங்க இருந்துகிட்டு இருக்கு. ஸோ எங்க கம்மியா கிடைக்குதோ அங்கதானே வாங்குவாங்க. இது எப்படி வெளிநாட்டுல இருந்து டம்ப் பண்ணும் அரிசினால இவங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லலாம். அவங்க நாட்டுல இருக்கும் அரசியல் காரணமாக அவங்களால வாங்கும் திறன் கம்மியா இருக்கு, எங்க கம்மியா இருக்கோ அவங்க அங்க வாங்குறாங்க. இதுதான் நடக்குது. ஆனா விவசாயிகள் எப்படி சொல்றாங்கன்னா, வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசி நம்ம நாட்டு அரிசியை விட கம்மியா கிடைக்கும் காரணத்துல மக்கள் அதை நோக்கி போறாங்க அப்படிங்கிறாங்க. பட் டேட்டாவை பார்த்தா அப்படியே டிராஸ்டிக் சேஞ்சஸா இருக்கு. டேட்டா என்ன சொல்லுதுன்னா அப்படியே மாத்தி சொல்லுது. அவங்க நாட்டுல உருவாக்கும் அரிசி எக்ஸ்போர்ட்டுக்கு மீறி இருக்கக்கூடிய அரிசியில முக்காவாசி அவங்க நாட்டிலேயே கன்சியூம் பண்றாங்க, எந்த இஷ்யூ இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் டேட்டா சொல்லுது. உண்மையான பிரச்சனை எங்க இருக்கு அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியல நம்மளால. ஒருவேளை அமெரிக்க அதிபர் தான் இந்த மாதிரி ஃபார்மர் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காகவும் அவரோட இமேஜை மோடி மாதிரி உயர்த்திக்கிறதுக்காகவும் விவசாயிகள் மத்தியில இது மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. சரி, நம்ம டேட்டாவை பார்த்துட்டோம், ட்ரம்ப் என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்துட்டோம்.
இனிமேல் சப்போஸ் இவர் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு இல்லையா, இனிமேல் அப்பனா இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் ஆகும் அரிசியில ஏதாச்சும் ஒரு அடி விழுவுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அரிசி எக்ஸ்போர்ட்ல இந்தியா தான் நம்பர் 1. சுமார் 175 நாடுகளுக்கும் மேல இந்தியா வந்து அரிசியை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாடு அரிசி வாங்குறதை நிறுத்திக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால இந்தியாவின் அரிசி எக்ஸ்போர்ட், ரைஸ் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு ஏற்படாது. ஸோ இது பியூர்லி டேரிஃப் போடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை அண்ட் இந்தியாவை டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலை தான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரிசி விவகாரத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இது போன்ற பல காணொலிகளை தெரிந்து கொள்ள ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. Until it's signing off from ஆயுதம் அறிவோம் and stay tuned for next video, my dear friends. நன்றி, வணக்கம். But I wish I was here under better terms. I'll tell you, I think the rice industry thanks you sincerely for what you have done for the California rice market and to Japan. It has been monumental for our industry. But us in the South are really struggling. I mean, this is not just a crisis. I would say it's almost a market dynamics that really are true anti-competitive nature, right? So it follows what you sent out this weekend, and we do believe that countries are dumping rice into this country today. We've never seen imports this great. Which countries? India, Thailand, even China into Puerto Rico. Puerto Rico used to be one of the largest markets for U.S. rice. We haven't shipped rice into Puerto Rico in years. So this has been happening for years. This didn't start during your administration, but unfortunately we're seeing it in a much bigger way now. The tariffs are working, but we need to double down because You want more? I mean, well, I understand. they're cheating, right? They're no. they're just Could I ask- subsidizing and then Scott, and then India. giving- Tell me about India. Why is India allowed to do that? They have to pay tariffs. Do they have an exemption on rice? No, sir, we're still working on their trade deal, so we'll... Yeah, but they should be dumping. I mean, I heard that from others. So you can't do that. There's a Yeah. WTO case against India Give me right now. Give me the countries if you could. Go ahead. India. Who else? So Mark it India, down. What's your skin? Yes, sir. India, Thailand, China into Puerto Rico, not into the continental U.S., but into Puerto Rico. Those are the main culprits. So Puerto Rico used to do a lot of business, and now you're 100% Puerto Rico was U.S. based, all right. and So now easy to it's- settle. Okay. But there's others too, and I can get you a full list. Give as me well. a full list. Of course I can. All right. So. Go ahead.